அதிமுகவோட முழுமையான தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியாகி இருக்கு. சென்னை ராயப்பேட்டையில் இருக்க அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியோட பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதிமுக தேர்தல் அறிக்கையில் 297 அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்க முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். குடும்ப தலைவிகளோட பணிச்சுமையை குறைக்க அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை விலையில்லாமல் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும். மகளிர் உதவித்தொகை 2000 வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கும் ஸ்கூட்டி வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். மாநிலம் முழுவதும் இருக்க குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும். கொத்தடிமை இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாற்றப்படும். சிறுபான்மையினரோட கூட்டுறவு வங்கி கடன் ரத்து அப்படின்ற அறிவிப்பை இதுல எடப்பாடி பழனிசாமி சேர்த்திருக்காரு. அதே போலதான் மாற்றுத்திறனாளிகளோட கடனும் ரத்து செய்யப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஆட்சேபனை இல்லாத இடங்கள்ல நீண்ட நாட்களா வசித்து வருபவர்களுக்கு அரசு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களா உயர்த்தப்படும் அப்படின்ற மத்திய அரசு அறிவிச்சிருக்க அறிவிப்புல கிராமப்புற வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்களா உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அரசே நிலம் ஒதுக்கி புதியதா நல்ல முறையில கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். ஆண்களுக்கும் இலவச கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தரப்படும்.